హలో విజయ మమ్మీ ఫ్రెండ్ஸ், லாஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் ஹாரம் காட்டினிருந்தேங்க. அதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. அதில் நான் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன், எந்த ஊர்லேருந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க பார்க்குறீங்க என்னோடய வீடியோ சொல்லுங்கன்னுட்டு. நிறைய சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸு சூப்பராக எனக்கு எந்த ஊருன்னுட்டு கமெண்ட் ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. அவங்க நேம் ஒரு வாட்டி சொல்கிறேங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸுங்க. தேவி ஆனந்த் தஞ்சாவூர், எம்ஆர்எஸ் சிட்னி, ஐஷா நவாஜ் கோயம்புத்தூர், பாலாஜி பாலதேவ் திருவண்ணாமலை, ரேவதி மோகன் வேலூர், சாரா பவித்ரா பாண்டிச்சேரி, சாந்தி மயிலாடுதுறை, ஐஸ்வர்யா ஐஷு மதுரை, வீணா சக்கரபாணி சென்னை, மகாலட்சுமி தூத்துக்குடி, துர்காதேவி ஆம்பூர், சரவணன் வேலூர், தர்ஷினி திருவண்ணாமலை, திருநெல்வேலி. சாரி சூப்பருங்க. என்னோடய வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்துருக்கீங்க. அதனால தான் நான் அந்த கொஷின் கேட்டது நீங்கள் ரிப்ளை பண்ணியிருக்கீங்க. நிறையா சிஸ்டர்ஸ் நிறையா கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. நான் வராத தமிழில் சொல்கிறேன். ஆனாலும் இது மாதிரி ஊர் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாதுங்க, நான் ஆந்திரானால். ஆனாலும் என்னோடய வீடியோ பார்த்துட்டு ரசிச்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க. ஒருவேளை நான் தமிழ் தப்பாக பேசியிருந்தாலும், ஏதாவது திருப்பி பேசியிருந்தாலும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன கேட்குறேன் என்ன பேசுகிறேன்னுட்டு. இப்போ எல்லோரும் எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்கன்னுட்டு ஃபாரின் சிட்னிலேருந்து கூட யாரும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சூப்பருங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸுங்க. உங்களை எல்லாருக்குமே நான் எப்போவுமே லைஃப் லாங்கு ருணப்படி கடமை இருப்பேங்க. ரொம்ப நன்றி. சரிங்க, இது எல்லாமே பாடி சரவணா ஸ்டோர்ஸில் டாலர்ஸுங்க. எல்லாமே 2 ஹூக் வச்ச மாதிரி, சிங்கிள் ஹூக் வச்ச மாதிரி டாலர்ஸுங்க. இது எல்லாமே ரூபி இருக்கும் இல்லைங்க, கெம்பு ஸ்டோன்ஸ் சொல்லுவாங்கள்ல, அந்த ஸ்டோன்ஸ் ரெட்டில் வச்சது இது. இந்த சைடு க்ரீனில் இருக்குது, பிளாக்கில் இருக்குது. சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க. இது நம்மக்கிட்ட செயின் இருந்தாலும், பிளாக் பீட்ஸ் செயின் இருந்தாலும் இந்த மாதிரி 2 ஹூக் இருக்கிற டாலர்ஸ்க்கு மாட்டினீங்கன்னா சூப்பராக ஹைலைட்டாக இருக்குங்க. இது பெரிய ப்ராடான டாலர்ஸ் தாங்க நான் இதில் காட்டிகிட்ருக்கேன். இந்த ட்ரேயில் லக்ஷ்மி அம்மா டாலரு, அதுக்கு ரூபி கீழே ஹேங்கிங்கில் கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் ப்ளைனாக கொடுத்துருக்காங்க, எனாமல் இருக்குது, கீழே பேர்ல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சாந்த்பாலி டைப்பு டாலருங்க. சிங்கிள் ஹூக் இருக்குது. நம்மக்கிட்ட செயின் ஏதாவது இருந்துச்சுன்னா செயினுக்கு மாட்டினா சூப்பராக இருக்குங்க. இந்த டாலரில் பாருங்கள், நம்ம கிருஷ்ணர் பில்லாங்கு வச்சுட்டு அந்த சைடு இந்த சைடு வெண்ணெய் இருக்கும் இல்லைங்க, அந்த பாட்டு குண்டா சொல்லுவோம், என்னது அது, அந்த இதில் கிருஷ்ணர் இருக்கிறாரு. அது நல்லா இருந்துச்சு. இந்த டாலர் பாருங்கள், அஷ்டலக்ஷ்மி வச்சு ரூபி அண்டு கெம்பு ஸ்டோன்ஸு எமரால்டு செம்மையாக ஜாயின் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது சிங்கிள் ஹூக்குக்கு மாட்டலாம், டபுள் ஹூக்கு இருக்குங்க. செயின் ஏதாவது இருந்தால் அது மாதிரி மாட்டலாம். இது லக்ஷ்மி அம்மன் உட்காந்த மாதிரி, கையில் காசு கொட்டுற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். அந்த எமரால்டு அந்த பீட்ஸ் தாங்க ஹைலைட்டு. இது பாருங்களேன், வேறு லெவலில் செம்மையாக இருக்கார் பாருங்கள் பெருமாள். லக்ஷ்மி அம்மா அந்த குடத்துலேருந்து காசு கொட்டுது. அந்த சைடு இந்த சைடு பறவை, யானை, பெருமாளோட ஃபேஸ், அந்த நாமம் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். அதுக்கு குந்தன் ஸ்டோன்ஸு, பால்ஸு, ரைஸ் பால்ஸு ப்ளஸ்ஸு எமரால்டு சூப்பராக ஜாயின் பண்ணி வச்சுருந்தாங்கங்க. இதெல்லாமே சிங்கிள் ஹூக்குக்கு மாட்டின மாதிரி ஒரு மாடலும், பின்னால் டபுள் ஹூக்குக்கு வேணும்னா கூட இருக்குது. அதை நம்ம சாய்ஸ் பண்ணி வாங்கலாங்க. இதெல்லாம் ப்ராடாக செயின் வாங்கிட்டு இந்த டாலர் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் பெருமாள் எவ்வளோ அழகாக இருக்கார், கலையாக இருக்கார், இல்லை செம்மையாக இருந்துச்சு. இதெல்லாம் ப்ராடான டாலர்ஸ் தாங்க. நான் அதில் வெயிட்டும் காட்டிருக்கேன், அதோடய வேஸ்டேஜ் அதில் ஒன்று இருக்குங்க. கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க, அப்புறமா அதோட வெயிட் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நிறையா இருக்கிறதுனால நான் மேலே மென்ஷன் பண்ண முடியல, தப்பாக நினச்சிக்காதீங்க. இதெல்லாமே கொஞ்சம் கம்மி வெயிட்டில் இருக்கிற டாலர்ஸு. இதில் சிங்கிள் ஹூக் இருக்கிற மாதிரி டாலருங்க. இது இந்த ட்ரேயில் இருக்கிறது எல்லாமே. இதில் ரூபி எமரால்டு ஃப்ளவர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த இதில் லக்ஷ்மி அம்மா இது டெம்பிள் ஜுவல்லரில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்களேன், சரஸ்வதி அம்மனும் எவ்வளோ அழகாக இருக்காங்க. அந்த தாமரைப்பூவில் வீணை வச்சுட்டு அவ்வளோ அழகாக இருக்குது அந்த டாலரு. இது குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் பண்ணி ஒயிட்டு, ரூபி, எமரால்டு அங்கங்கே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு டெம்பிள் ஜுவல்லரி மாடலுங்க. கீழே ஒரு குட்டி ஹேங்கிங் பிளைன் பால் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மண்டபம் மாதிரி இருக்குங்க. மண்டபத்தில் லக்ஷ்மி அம்மா உட்காந்த மாதிரி ஒரு உருவம் வச்சுருக்காங்க. பேர்ல்ஸு, ரைஸ் பால்ஸு எல்லாமே ஹேங்கிங்கில் தொங்குற மாதிரி வச்சுருக்காங்க. எனக்கு இந்த சரஸ்வதி அம்மன் டாலர் சூப்பராக பிடிச்சிருந்துச்சுங்க.
நல்லா இருக்குது. இது எல்லாமே வேஸ்டேஜோட மேலேயே இருக்குங்க. நிறைய சிஸ்டர்ஸ் கேட்குறீங்க, ஒன்று சிங்கிளாக எடுத்து காட்டுறதா இருந்தால் நான் வேஸ்டேஜே எல்லாம் போடலாம். இது ட்ரேல காட்டுறேன் இல்லைங்க, அதனால் அப்படியே காட்டுறேன். இங்கேருந்து ரியல் ரூபி, ரியல் எமரால்டுங்க. இதுக்கு எல்லாமே ரீசேல் வேல்யூவும் இருக்குங்க. பேர்ல்ஸ் கூட ரியல் தான், ரீசேல் வேல்யூவும் இருக்குது. இது வந்து டாலரு ப்ளஸ் கம்மலோட செட்டுங்க. இது நிறைய பேர் இது மாதிரி விரும்புவாங்கல்ல, காது தோல் இருக்கணும், அதே மாதிரி கழுத்தில் ஒரு செயினுக்கு டாலர் இருக்கணும். இது பாருங்கள், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த டாலரு கம்மல் வந்து மாற்றி வச்சுருக்காங்க போல், அதுக்கு தான் பிங்க்கில் இருக்குது. இந்த டாலர் பாருங்கள், ரவுண்டாக இருக்குது, ஃபுல்லாக ரூபி இருக்குது, ஒரு ஃப்ளவர் டைப்பில். இது வந்து பிளாக்கா இல்லை நீலம் ப்ளூவான்னு தெரிலங்க எனக்கு, அது என்ன கலர்ன்னு தெரில. ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரூபியில் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஹேங்கிங்கில் ஒரு போல் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இயர்ரிங்ஸு டாலர் கூட பாருங்கள். டாலர் எப்போவுமே ரவுண்டாக ஒரு ஃப்ளவரில் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் இல்லைங்க. எல்லாமே ரூபி எமரால்டு போல்ஸுங்க. இதெல்லாம் ரியல் ரூபி எமரால்டுங்க, ஸ்டோன்ஸ் கிடையாது, ரியல் ரூபி எமரால்டு. இது எல்லாம் கேரட் வைஸாக வருங்க. கோல்டுக்கு வெயிட்டு காஸ்ட் வேறு, அதோட ஸ்டோனுக்கு காஸ்ட் வேறு வரும், சரிங்களா. இது எல்லாமே க்ரீன் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எமரால்டு செமையாக இருக்குது. இந்த இதில் காட்டும்போது எப்படி தெரியுது உங்களுக்கு, நேராக பார்க்கும்போது நல்லா இருந்துச்சுங்க. அந்த எமரால்டு அப்படி இதுவாக ஷைனிங்காக இருக்குது, சூப்பர் மாடலுங்க. இது எல்லாமே நம்மக்கிட்ட ஒரு சிம்பிளாக பிளாக் பீட்ஸ் செயின் இருந்தால் கூட அதுக்கு போட்டு கம்பல் போட்டாங்கன்னா கூட சூப்பராக இருக்கும். ஏதாவது பிளைன் சாரீஸ்க்கு, ட்ரெஸ்ஸஸ்க்கு, பட்டுப்புடவைங்களுக்கு, அதுக்கெல்லாம் கூட போடலாம், நல்லா இருக்கும். எல்லாம் குட்டி குட்டியாக ஒரு சிம்பிள் வேர் மாதிரி ஹேங்கிங்ஸ் கம்மலில் வச்சுருக்காங்க இயர்ரிங்ஸ்க்கு. அதுக்கு டாலர் வந்து கொஞ்சம் கிராண்டாக ப்ராடாக வச்சுருக்காங்க. சூப்பர் இல்லைங்க, நல்லா இருக்குது. எல்லாமே மாடல்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. இது எல்லாமே பாடி சரவணா ஸ்டோர்ஸுங்க. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். எங்கே இருந்தாலும் பாடி சரவணா ஸ்டோருக்கு ஏதாவது வாங்கணுன்னு வந்தப்போ ஒரு வாட்டி சும்மா கூட பார்த்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருந்தா, வாங்கணுன்னு ஐடியா இருந்தா. சில பேருங்க இது மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு வாங்குவாங்க, சில பேருங்க ப்ளைனாக தான் வாங்குவாங்க. நான் ப்ளைனாக தான் வாங்குவேன். ஆனாலும் வாங்குறவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்காக தான் நான் காட்டுட்ருக்கேங்க. மாடல்ஸ் ஒரு வாட்டி காட்டினா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, அதுக்கு தான். இந்த கம்பல், இந்த டாலர் பாருங்களேன், கொஞ்சம் லென்த்தாக இருக்குது இயர்ரிங்ஸு. இந்த டாலருக்கு எந்த இயர்ரிங்ஸ்னு இல்லைங்க, நிறைய இயர்ரிங்ஸ் கூட ரூபி எமரால்டோ தனியாக வச்சுருக்காங்க அவங்க. நீங்கள் அதில் சூஸ் பண்ணிவிட்டு பேரப் பண்ணி கூட போட்டிக்கலாம். இது வந்து பிளாக் பீட்ஸ் வச்சதுங்க, சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறமா நீலம் ப்ளூ வச்சுக்க ஸ்டோன்ஸில் கூட பண்ணியிருக்காங்க. நம்மக்கிட்ட பிளாக் பீட்ஸு செயின் இருந்துச்சுன்னா இதோட ஹூக்கில் மாட்டிட்டு நம்ம போட்டிக்கிற மாதிரி இருந்துச்சு. மாடல் நல்லா இருந்துச்சு. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த கம்பல் இது சூப்பராக இருக்கும். ஆஃபீஸ் போகிறவங்க இது மாதிரி போட்டுன்னு போகலாம். அந்த இயர்ரிங்ஸு, இந்த ஒரு செயின் வாங்கிட்டு அதோட டாலர் அதில் போட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுங்க. எல்லோரும் என்னோடய வீடியோ எங்கே யாரும் பார்க்க போகிறாங்க, யாரோ இங்கே சுட்டு இருக்கிறவங்க தான், எங்கள் ஆந்திராவில் இருக்கிற எங்கள் சொந்தக்காரங்க தான் நினச்சேன் நான். அவங்களுக்கு மேலே எல்லோரும் எங்கெங்கோ ஊரில் இதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்கள் ஒரு ஊர் பேர் சொல்லும் போது அது மாதிரி ஊருக்கு தமிழ்நாட்டில் இருக்குன்னு கூட எனக்கு தெரியலங்க. அப்புறமா நான் கூகுளில் தான் கேட்டேன், எங்கள் ஹஸ்பண்ட் கேட்டேன் இது மாதிரி ஊர் இருக்கான்ட்டு. ஏன்னா நான் ஆந்திராவில் வந்து வளர்ந்தேங்க, அதனால் எனக்கு தெரியாது. சில ஊர் பேர் தெரியும். இப்போ மதுரை, தூத்துக்குடி இது மாதிரி சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் சினிமாவில் வர்றதுனால நான் பார்ப்பேன், அதனால் தெரியும். அவ்வளோ நாலேஜ் எல்லாம் இல்லைங்க எந்த ஊர் தமிழ்நாட்டில் இருக்குன்னுட்டு. ஸோ எல்லோரும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. ஹாப்பியாக இருந்துச்சு. இதே மாதிரி தொடர்ந்து பாருங்கள். ஒருவேளை தமிழ் ஏதாவது குழப்பறன்னா கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் பேச கற்றுக்கிறேன் இன்னும். இந்த டாலர் நல்லா இருக்குது பாருங்கள், ப்ராடாக இருக்குது, ரவுண்டு ஷேப்பில் ரூபி எமரால்டு இருக்குது. எமரால்டு கீழே ஹேங்கிங்கில் இது பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது, ஹைலைட்டாக இருக்குது. இது ஒரு ரவுண்டு ஷேப்பு, ஃபுல்லாக ரூபி, நடுவில் ஒரு எமரால்டு கொடுத்துருக்காங்க.
இது நம்ம வீடியோவில் பார்க்கும்போது ஒரு லைட் கலராக இருக்குங்க. நேராக பார்த்தா எப்படி இருக்குது தெரியுங்களா? அப்பா வாங்கிடலாமான்னு மாதிரி இருக்கும். ஸ்டோன்ஸ் எப்போவுமே அழகு தான், ஆனாலும் விழுந்துட்டா வேஸ்ட் ஆகிடுமேன்னுட்டு தான் வாங்க மாட்டாங்க. இது பிடிச்சவங்க போட்டிக்கணுன்னவங்க கூட வாங்குவாங்க. பின்னாலெல்லாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குங்க, எதுவும் விழுகிற மாதிரி இல்லை. பின்னாலெல்லாம் அப்படியே க்ளோஸிங் பண்ணி வச்சுருக்காங்க, அதுக்கு தான் அவ்வளோ வெயிட்டு வருது. அதோட க்ளோஸு கம்மல் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதுக்கு இதே நான் சொன்னது இது மாதிரி கம்மல் எல்லாம் கூட இன்னும் இருக்குது வேறு ட்ரேயில். க்ளோஸிங் கெட்டியாக இருக்குங்க. ஸோ நீங்கள் யாரும் பயப்பட வேண்டியதில்லை ஸ்டோன்ஸ் விழுந்துட்டா அழகு போயிடுமேன்னுட்டு. அப்படியே இருக்கும். நம்மக்கிட்ட காசு இருக்கணும், அவ்வளோதான். வாங்கி போட்டுட்டா சூப்பராக இருக்கும். ஏன்னா இது ரூபி எம்ரால்டு எல்லாமே ரீசேல் வேல்யூ இருக்குது இல்லைங்க. நம்ம ஸ்டோன்ஸ் வச்சு வாங்கினா தான் அதுக்கு எதுவுமே இருக்காது. இதுக்கெல்லாம் கேரட் வைஸில் இருக்குல்ல, அதனால் இதுவுமே நம்மளுக்கு ரீசேல் வேல்யூ இருக்கும். இது மாதிரி குட்டி குட்டி டாலர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு நமக்கு பொண்ணுங்க இருந்தாங்கன்னா இது மாதிரி ஒரு குட்டி டாலர் செயினில் வாங்கி போட்டால் கூட நல்லா இருக்கும் அவங்களுக்கு போடும்போது. சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த கம்பல் ஒரு குட்டி ஃப்ளவர் டைப்பு, கீழே ஹேங்கிங்கில் ரூபி ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இதில் பால் வருது பாருங்கள். இந்த டாலரு ரவுண்டாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது இந்த டாலரு. கம்பல் பெரிய டாலருங்க, ஆனாலும் கையில் வச்சு பார்த்தா பெருசாக இருக்குது டாலரு. நல்லா இருந்துச்சு இந்த டாலரு. இது மட்டுமே இல்லைங்க, இன்னும் நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. இது பாருங்கள் இந்த டாலர் எவ்வளோ அழகாக இருக்குது இல்லைங்க. சைடில் எல்லாம் எமரால்டு, நடுவில் ரூபி, அதுக்கு நடுவில் எமரால்டு, அது மாதிரி பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ரவுண்டு ஷேப் டாலர் ஒன்று வாங்கிக்கோங்க, நல்லா இருக்கும். எங்கெங்க வாங்கிறது, நன்னி திட்ட போகிறீங்க. கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சு நிதானமாக வாங்கிக்கோங்க, இருக்கும்போது வாங்கிக்கலாம், அவ்வளோதான். இந்த டாலர் நான் சொன்னது நல்லா இருக்குது பாருங்கள். அந்த செயினுக்கு போட்டு இது போட்டால் நம்ம ஹார்ட்டுக்கிட்ட வந்து நிற்கும். பெருசாக டாலர் நல்லா இருந்துச்சு. இது எல்லாமே பாடி சரவணா ஸ்டோரில் மேலே லாஸ்ட் ஃப்ளோரில் ஃபுட் கவுண்டர் கூட இருக்குங்க. ஏன்னா இதையே காட்டுறேன்னா, நீங்கள் வந்தீங்கன்னா எல்லா ஷாப்பிங் பண்ணிவிட்டு அங்கேயே சாப்பிட்டு நீங்கள் என்ன வேணும்னா கூட ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகலாம். உங்களுக்கு ஒரு ஐடியா வர்றதுக்காக காட்டுறேன். என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது, அங்கே என்னென்ன இது இருக்குது சாப்பிட்றதுக்கு அன்னுட்டு காட்டுட்ருக்கேன். எல்லாமே இருக்குங்க, கேக் ஐட்டம்ஸ், ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. சரி, உங்களுக்கு ஒரு வாட்டி காட்டலான்னு தான் காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் எது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள், சரிங்களா? அடுத்த வீடியோவில் திரும்பி பேசலாம்.